கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வியாழக்கிழமை ஆடி மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து. இன்றைய தியான வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். தியானம். நித்திய கன மகிமைக்கென்று அழைக்கப்பட்ட அருமையான விசுவாசிகளே, இன்று உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும் செய்தி என்ன? உங்கள் மனதை கவலைக்குள்ளாக்கும் காரியம் என்ன? இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையானவைகளை குறித்து கவலை அடைகின்றீர்களா? எதிர்கால பயங்கள் உங்களை வாட்டுகின்றதா? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். நீதி நியாயங்களின் நிமித்தம் துன்பப்பட்டு சோர்ந்து போகின்றீர்களா? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று கூறியிருக்கின்றார். கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் துர்ச்செய்திகளை கேட்டு கலங்கி போகாதிருங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். நம்மை அழைத்தவரோ உண்மை உள்ளவர், அவர் எல்லாவற்றிலும் நமக்கு எல்லாமாக இருக்கின்றார். நாம் காண்கின்ற உலகம் அனித்தியமானது, அதுபோலவே அதனால் உண்டாகும் உபத்திரவங்களும் துன்பங்களும் நீடித்திருக்காது. நித்திய கன மகிமையை நாடி சென்று கொண்டிருக்கும் நமக்கு இந்த உலகத்தின் வேஷம் அதி சீக்கிரத்தில் கடந்து போகும். எனவே கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஜெபம் செய்வோம். உன்னதமான தேவனே, நான் சோர்ந்து போகாமல் என்னுடைய புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாகும்படி வாழ எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.